Hello dear students, இன்னைக்கு நம்ம டாப் 20 இன்ஜினியரிங் காலேஜஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒவ்வொரு இன்ஜினியரிங் காலேஜஸ்லையுமே லாஸ்ட் இயர் வந்து எவ்வளோ கட் ஆஃப் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உள்ளே போயிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவை பார்க்கறதுனால உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த வருஷம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுடைய கட் ஆஃப் வச்சு உங்களுக்கு இந்த மாதிரியான டாப் காலேஜஸில் சீட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத நீங்களே அனலைஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்கள் போய் நிறைய பேர்கிட்ட இது என்னுடைய கட் ஆஃப்க்கு சீட் கிடைக்குமா, என்னுடைய கட் ஆஃப்க்கு சீட் கிடைக்குமா அப்படின்றது மாதிரி ஒரு டிஸ்கஸ் பண்ண தேவையில்லை. சரிங்களா? ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் அப்படி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. மேம் நான் இந்த கட் ஆஃப் எடுத்திருக்கேன், எனக்கு சிஜியில் கிடைக்குமா, எம்ஐடியில் கிடைக்குமா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறீங்க. ஸோ நீங்கள் வந்து லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அதுலேருந்தே ஒரு ஐடியா கிடைச்சிடும். சரிங்களா? நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? சரி, ஓகே, நம்ம கண்டென்ட்டுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் லாஸ்ட் இயர் ஒரு காலேஜில் கட் ஆஃபை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூகுள் க்ரோமில் போயிடுங்க. ஓகேவா? கூகுள் க்ரோமில் போயிட்டு இந்த மாதிரி வரும் பாருங்கள். இந்த மாதிரி tne.online.org வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் இங்கே ஃபைல் வச்சுருக்கேன். வெப்சைட்டில் போனீங்கன்னா இங்கே பாருங்கள் கட் ஆஃப் மார்க்ஸ், மேலே ஒரு கட் ஆஃப் மார்க்ஸ் போல்டாக இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே பாருங்கள் கட் ஆஃப் மார்க்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. சரிங்களா? அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஐ எம் நாட் எ ரோபோட் அப்படின்னு இருக்கு பாருங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் வருது. இப்போ நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல. நீங்கள் வந்து இந்த காலேஜ் கோடை மட்டும் எந்த காலேஜ் வந்து லாஸ்ட் இயர் கட் ஆஃப் எந்த காலேஜில் லாஸ்ட் இயர் கட் ஆஃபை அனலைஸ் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த காலேஜுடைய கவுன்சிலிங் கோடை மட்டும் இங்கே கொடுத்துக்கிட்டா போதும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம டாப் 20 இன்ஜினியரிங் காலேஜஸில் ஃபர்ஸ்ட் ரேங்கிங்கில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சிஇஜி கேம்பஸ், அண்ணா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட். ஓகேவா? யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை சிஇஜி கேம்பஸ். இதோடைய கட் ஆஃப் என்ன அப்படின்றத நான் லாஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சரிங்களா? ப்ரீவியஸ் வீடியோவில் நீங்கள் போய் அதை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த காலேஜுடைய கட் ஆஃப் மார்க் எல்லாமே தெரிஞ்சிடும். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரேங்கிங்கில் இருக்கிறது யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி எம்ஐடி கேம்பஸ். ஸோ நம்ம இதோடைய கட் ஆஃப் என்ன அப்படின்றத பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் கோடு தெரிஞ்சால் தான் பார்க்க முடியும். இந்த எம்ஐடி கேம்பஸுடைய கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்தீங்கன்னா 4. சரிங்களா? இந்த எம்ஐடி கேம்பஸுடைய கவுன்சிலிங் கோடு 4. இப்போ 4 நான் கொடுத்ததுமே எம்ஐடி கேம்பஸுடைய அந்த கட் ஆஃப் மார்க்ஸ் நமக்கு வந்துருச்சு. சரிங்களா? ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை எம்ஐடி கேம்பஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்க்கு ஓசிக்கு வந்து 196 கட் ஆஃபும், பிசிக்கு வந்து 193.5 கட் ஆஃபும், பிசிஎம்க்கு 190.5 கட் ஆஃபும், எம்பிசிக்கு 194 கட் ஆஃபும், எஸ்சிக்கு 191.5 கட் ஆஃபும், எஸ்சிஏவுக்கு 175.5 கட் ஆஃபும், எஸ்டிக்கு 168 கட் ஆஃபும் எடுத்திருக்காங்க. சரிங்களா? அடுத்தது வந்து பாருங்கள், இந்த யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை எம்ஐடி கேம்பஸில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இதோட பிரான்ச் கோடு வந்து பார்த்தீங்கன்னா ஏடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓசிக்கு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் எஸ்எஸ் அப்படின்னா செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ் அப்படின்ட்டு. இந்த செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ் அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பணம் கட்டுற மாதிரி இருக்கும். நார்மலாக பியூர் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு கோர்ஸுக்கும் நீங்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஆனால் இந்த செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ்க்கு நீங்கள் பணம் கட்டி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. சரிங்களா? இப்போ பாருங்கள், ஓசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 198 கட் ஆஃபும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு எம்ஐடி கேம்பஸில். பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 197.5, பிசிஎம்க்கு 196, எம்பிசிக்கு 197, எஸ்சிக்கு 193.5, எஸ்சிஏவுக்கு 188. சரிங்களா? அதுக்கப்புறம் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்க்கு ஓசிக்கு 191.5, பிசிக்கு 189. ஓகேவா? பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 189. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம்க்கு 189 தான் சேமாக வந்திருக்கு. எம்பிசிக்கு 187.5, எஸ்சிக்கு 179.5, எஸ்சிஏவுக்கு 164. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் சிஎம்னு சொல்லுவாங்க பிரான்ச் கோடு. இதுவுமே ஒரு செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. அதாவது இதுக்கு நீங்கள் பணம் கட்டணும். சரிங்களா? ஓசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 198, பிசிக்கு 197.5, பிசிஎம்க்கு 197, எம்பிசிக்கு 197, எஸ்சிக்கு 193, எஸ்சிஏவுக்கு 190.5, எஸ்டிக்கு 186.5. ஓகேவா?
அடுத்தது வந்து பார்க்கலாம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வந்து பியூர் கவர்மெண்ட் கோர்ஸ். இதில் 2 இருக்குது. ஒன்று வந்து செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ், இன்னொன்று பியூர் கவர்மெண்ட் கோர்ஸ். இதில் வந்து ஓசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 199 கட் ஆஃபும், பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 198.5 கட் ஆஃபும், பிசிஎம்க்கு 198 கட் ஆஃபும், எம்பிசிக்கு 197.5 கட் ஆஃபும், எஸ்சிக்கு 195.5 கட் ஆஃபும், எஸ்சிஏவுக்கு 190 கட் ஆஃபும், எஸ்டிக்கு 194 கட் ஆஃபும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். ஓகேவா? இதோடைய பிரான்ச் கோடு இசி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 198 கட் ஆஃபும், பிசிக்கு 197.5 கட் ஆஃபும், பிசிஎம்க்கு 197 கட் ஆஃபும், எம்பிசிக்கும் அதே சேம் கட் ஆஃப் 197ம், எஸ்சிக்கு 193.5 கட் ஆஃபும், எஸ்சிஏவுக்கு 191 கட் ஆஃபும், எஸ்டிக்கு 193.5 கட் ஆஃபும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 196 கட் ஆஃபும், பிசிக்கு 195 கட் ஆஃபும், பிசிஎம்க்கு 194.5 கட் ஆஃபும், எம்பிசிக்கு 194.5 கட் ஆஃபும், எஸ்சிக்கு 187.5 கட் ஆஃபும், எஸ்டிக்கு 163 கட் ஆஃபும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதே மாதிரி நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்க எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். ஓகேவா? எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ். இதோடைய பிரான்ச் கோடு வந்து பார்த்தீங்கன்னா இஎம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஓசிக்கு 197.5 கட் ஆஃபும், பிசிக்கு 197 கட் ஆஃபும், பிசிஎம்க்கு 196.5 கட் ஆஃபும், எம்பிசிக்கு 196.5 கட் ஆஃபும், எஸ்சிக்கு 192 கட் ஆஃபும், எஸ்சிஏவுக்கு 190 கட் ஆஃபும், எஸ்டிக்கு 182.5 கட் ஆஃபும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இதுவுமே ஒரு செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ் தான். இதுலேயுமே நீங்கள் பணம் கட்டுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இந்த கோர்ஸுக்கு ஓசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 197.245 கட் ஆஃபும், பிசிக்கு 196.5 கட் ஆஃபும், பிசிஎம்க்கு 197 கட் ஆஃபும், எம்பிசிக்கு 196.5 கட் ஆஃபும், எஸ்சிக்கு 191.5 கட் ஆஃபும், எஸ்சிஏவுக்கு 185.5 கட் ஆஃபும், எஸ்டிக்கு 188.5 கட் ஆஃபும் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் இயர். அது ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 188.5 கட் ஆஃபும், அது பிசிக்கு 183.5 கட் ஆஃபும், பிசிஎம்க்கு 186 கட் ஆஃபும், எம்பிசிக்கு 183 கட் ஆஃபும், எஸ்சிக்கு 178.5 கட் ஆஃபும், எஸ்சிஏவுக்கு 167 கட் ஆஃபும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்தது வந்து பாருங்கள் ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன். இதுவுமே ஒரு செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ் தான். இதில் ஓசிக்கு 195.5 கட் ஆஃபும், பிசிக்கு 194.5 கட் ஆஃபும், பிசிஎம்க்கு 195.5 கட் ஆஃபும், எம்பிசிக்கு 193.5 கட் ஆஃபும், எஸ்சிக்கு 187 கட் ஆஃபும், எஸ்சிஏவுக்கு 183 கட் ஆஃபும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் டெக்னாலஜியில் ஓசிக்கு 181.33 கட் ஆஃபும், பிசிக்கு 173.5 கட் ஆஃபும், பிசிஎம்க்கு 172.5 கட் ஆஃபும், எம்பிசிக்கு 171.5 கட் ஆஃபும், எஸ்சிக்கு 165 கட் ஆஃபும், எஸ்சிஏவுக்கு 146 கட் ஆஃபும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன காலேஜ் டாப். ஓகேவா? டாப்பில் நம்ம டாப் காலேஜஸில் ஃபர்ஸ்ட் ரேங்கிங்கில் இருக்கக்கூடிய காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா சிஇஜி கேம்பஸ். அதோடைய கட் ஆஃப் வந்து லாஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கேன். அது வந்து நான் லிங்க்கு கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இதில் வந்து செகண்ட் ரேங்கிங்கில் இருக்கக்கூடிய காலேஜ் வந்து டாப் செகண்டில் இருக்கக்கூடிய காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா எம்ஐடி கேம்பஸ். ஓகேவா? அடுத்தது வந்து டாப் 3 பார்க்க போகிறோம். டாப் 3 வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். ஓகேவா? இதோடைய கவுன்சிலிங் கோட் என்ன, அதில் லாஸ்ட் என்ன கட் ஆஃப் அப்படின்றத நாம் பார்க்கலாம். சரிங்களா? அதோடைய கவுன்சிலிங் கோடு போட்டிங்கனாலே உங்களுக்கு அது வந்துடும். சரிங்களா? இப்போ இந்த கவுன்சிலிங் கூட மாற்றி போடலாம். நம்ம டாப் 3ல் இருக்கக்கூடிய பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து
இதோடைய கவுன்சிலிங் கோடுன்னு பார்த்தீங்கன்னா 2006. சரிங்களா? அதில் இன்னும் கொஞ்சம் போயிட்டே இருக்கணும். டைப் பண்ண முடியாது, இதுக்கு தான் ஸ்க்ரோல் பண்ண முடியும். ரொம்ப அதிகமாக போயிட்டோம் போல. அதோ பாருங்க 2006. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இதுதான் நமக்கு டாப் 3. ஓகேவா? டாப் 3 காலேஜ் நமக்கு ரேங்கிங்கில் 3ஆவது இடத்துல இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து சிஜி, 2 வந்து எம்ஐடி, 3 வந்து பிஎஸ்டி கோயம்புத்தூர். ஓகேவா? ஸோ இந்த காலேஜஸ்லாம் நீங்கள் சீட் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1ஓடவே முடிச்சு போயிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டி கேம்பஸ் கொடுத்து சர்ச் கொடுத்துருவோம். ஓகே, இப்போ பாருங்கள், பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ். இதில் வந்து பிரான்ச் இது வந்து ஒரு கவர்மெண்ட் எய்டடு. ஓகேவா? கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். இது வந்து ஒரு செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ் தான். இதுக்கு நீங்கள் பணம் கட்டுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? அதோட பிரான்ச் கோடு வந்து பார்த்தீங்கன்னா ஏஎஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓசி கம்யூனிட்டிக்கு 182.5 கட் ஆஃபும், பிசிக்கு 180 கட் ஆஃபும், பிசிஎம்க்கு 168 கட் ஆஃபும், எம்பிசிக்கு 173 கட் ஆஃபும், எஸ்சிக்கு 166 கட் ஆஃபும், எஸ்சிஏவுக்கு 155 கட் ஆஃபும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்தது வந்து பயோடெக்னாலஜி. இதுவுமே ஒரு செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ் தான். இதோடைய பிரான்ச் கோடு வந்து பிஎஸ். இதில் வந்து ஓசிக்கு வந்து 192.5 கட் ஆஃபும், பிசிக்கு 187.5 கட் ஆஃபும், பிசிஎம்க்கு 188.5 கட் ஆஃபும், எம்பிசிக்கு 184 கட் ஆஃபும், எஸ்சிக்கு 163.5 கட் ஆஃபும், எஸ்சிஏவுக்கு 186.5 கட் ஆஃபும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். இது ஒரு செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ் தான். இதில் ஓசிக்கு 190 கட் ஆஃபும், பிசிக்கு 186.5 கட் ஆஃபும், பிசிஎம்க்கு 188 கட் ஆஃபும், எம்பிசிக்கு 183 கட் ஆஃபும், எஸ்சிக்கு 161 கட் ஆஃபும், எஸ்சிஏவுக்கு 165 கட் ஆஃபும், எஸ்டிக்கு 178.5 கட் ஆஃபும் கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்தது வந்து பாருங்கள், நம்ம இது ரெண்டு எல்லாமே முடிச்சிட்டோமா? ஓகே பார்த்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அதே மாதிரி சொல்லியாச்சு. பயோடெக்னாலஜி, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஓசிக்கு 190, பிசிக்கு 186.5, பிசிஎம்க்கு 188. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசிக்கு 183, எஸ்சிக்கு 161, எஸ்சிஓக்கு 165, எஸ்டிக்கு 178.5. சிவிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 191.5. அடுத்து சிவிலுக்கே பாருங்கள் 191 எடுத்தால் தான் உள்ளே போக முடியுது இல்லையா? அது பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 190 கட் ஆஃபும், பிசிஎம்க்கு 186.5ம், எம்பிசிக்கு 187.5ம், எஸ்சிக்கு 177, எஸ்சிஏவுக்கு 178.5. ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங். இது வந்து ஒரு செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓசி வந்து பார்த்தீங்கன்னா 197 கட் ஆஃபும், பிசிக்கு 196.5 கட் ஆஃபும். ஓகேவா? பிசியும் இது கொடுக்கல போல இருக்கு. எம்பிசி வந்து பார்த்தீங்கன்னா 195.5 கட் ஆஃபும். இதில் வந்து எஸ்சிக்கு 187.5 கட் ஆஃபும், எஸ்சிஏவுக்கு 183 கட் ஆஃபும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ் இருக்குது பாருங்கள். இதில் சிஎம் அப்படி கொடுப்பாங்க, அதோடைய பிரான்ச் கோடு. ஓசிக்கு 198.5 கட் ஆஃபும், பிசிஎம்க்கு இது ஓசி, இது பிசி. பிசிக்கு 198 கட் ஆஃபும், பிசிஎம்க்கு 196.5 கட் ஆஃபும், எம்பிசிக்கு 196.5 கட் ஆஃபும், எஸ்சிக்கு 188.5 கட் ஆஃபும், எஸ்சிஏவுக்கு 191 கட் ஆஃபும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்ததே வந்து பாருங்களேன், சிவில் இன்ஜினியரிங்கில் முன்னாடி ஒரு கோர்ஸ் பார்த்தோம் இல்லையா? அது வந்து பியூர் கவர்மெண்ட் கோர்ஸ். இது வந்து செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ். ஓகேவா? சிவில் இன்ஜினியரிங்கில் இது வந்து செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 187 கட் ஆஃபும், பிசிக்கு 184 கட் ஆஃபும், எம்பிசிக்கு 182.5 கட் ஆஃபும், எஸ்சிக்கு 175 கட் ஆஃபும், எஸ்சிஏவுக்கு 179.5 கட் ஆஃபும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பாருங்கள், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இசிக்கு. சரிங்களா? இதில் வந்து ஓசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 198.5 கட் ஆஃபும், பிசிக்கு வந்து 198 கட் ஆஃபும், பிசிஎம்க்கு 196.5 கட் ஆஃபும், எம்பிசிக்கு 196 கட் ஆஃபும். அடுத்தது எஸ்சிக்கு 190 கட் ஆஃபும், எஸ்சிஓக்கு 190.5ம், அடுத்தது எஸ்டிக்கு 181.5ம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் இஇ, ட்ரிபிள் தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் பிரான்ச் கோட் வந்து பார்த்தீங்கன்னா இஇ தான் கொடுத்துருக்காங்க. ஓசிக்கு வந்து 196 கட் ஆஃபும், பிசிக்கு
195.5, BCMக்கு 194, MBCக்கு 194.5, SCக்கு 186.5, SCக்கு 185.5, STக்கு 168. ஓகேவா, STக்கு வந்து 168. உங்களுக்கு ரொம்ப கம்மி கட் ஆஃப்லேயே கிடச்சிருச்சு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் EM அப்படின்னு சொல்லுவாங்க பிரான்ச் கோடு. செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ். அந்த OCக்கு 197, BCக்கு 196.5, BCMக்கு 195.5, MBCக்கு 195 கட் ஆஃபும், SCக்கு 187.5, SCAக்கு 186, MBCக்கு 176.5. ஓகேவா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்டு கம்யூனிகேஷன். இது வந்து செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ் தான். இதில் OCக்கு 190 கட் ஆஃப். அடுத்தது வந்து BCக்கு வந்து பார்த்தீங்கன்னா 188.5, BCMக்கு 188, MBCக்கு 184.5, SCக்கு 170.5, SCAக்கு 160. அடுத்தது ஃபேஷன் டெக்னாலஜி. இது வந்து ஒரு செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா OCக்கு 176 கட் ஆஃபும், BCக்கு வந்து 170.5, BCMக்கு 153, MBCக்கு 157.5, SCக்கு 133.5, SCAவுக்கு 126, STக்கு 110. ஓகேவா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இதுவுமே ஒரு செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ் தான். இதில் வந்து OCக்கு 197.5, BCக்கு 196.5, BCMக்கு 195, MBCக்கு 195, SCக்கு 188.5, SCAக்கு 182.5, STக்கு 184. அடுத்தது வந்து IYன்னு சொல்கிறாங்க பிரான்ச் கூட. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்டு கண்ட்ரோல் இன்ஜினியரிங். இது வந்து ஒரு செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸு. OCக்கு 191, BCக்கு 189.5, BCMக்கு 185.5, MBCக்கு 188.5, SCக்கு 180, SCAவுக்கு 170.155, STக்கு 121. ஓகேவா, 121. ஸோ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்டு கண்ட்ரோல் இன்ஜினியரிங் நம்ம கேள்விப்பட்டதே இல்லை இல்லையா. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஓகேவா, அதில் பாருங்கள் OCக்கு 193 கட் ஆஃப். மெக்கானிக்கலுக்கே பாருங்கள் BCக்கு வந்து 191 கட் ஆஃப் எடுத்தால் தான் உள்ளே போக முடியும். BCMக்கு 192 கட் ஆஃப் எடுத்தால் போகலாம். MBCக்கு 190 கட் ஆஃப் எடுத்தால் போகலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா BCக்கு வந்து பார்த்தீங்கன்னா 179.5, BCMக்கு 185.5, STக்கு 181 கட் ஆஃப். ஓகேவா. அடுத்தது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இது வந்து ஒரு செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா OCக்கு 190, BCக்கு வந்து பார்த்தீங்கன்னா 189.5, BCMக்கு 190, MBCக்கு 188, SCக்கு 175.5, SCAவுக்கு 173. சரிங்களா. அடுத்தது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ் பாருங்கள். இது வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இதுவும் செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. இதுவும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சாண்ட்விச் கொடுத்துருக்காங்க. இதுவுமே பாருங்கள் SSக்கு கொடுத்துருக்காங்க செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 184 கட் ஆஃப் எடுத்துருக்காங்க OCயில். BCயில் 180, BCMக்கு 177.5, MBCக்கு 177.5, SCக்கு 162, SCAவுக்கு 134.5, STக்கு 144. ஓகேவா. அதுக்கப்புறம் பாருங்கள் மெட்டலாஜிக்கல் இன்ஜினியரிங். இதில் வந்து பார்த்தீங்கன்னா OCக்கு 183.5, BCக்கு 179.5, BCMக்கு 183, MBCக்கு 181, SCக்கு 173. ஓகேவா. அடுத்தது வந்து பாருங்கள் மெட்டலாஜிக்கல் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸு 184 OC, BCக்கு வந்து 180. அதுக்கப்புறம் SCக்கு வந்து OC 184, BC 180, BCM 177.5, MBC 177.5, SC 162, SCA 134.5, ST 144. ஓகேவா. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டலாஜிக்கல் இன்ஜினியரிங். இது வந்து பியூர் கவர்மெண்ட் கோர்ஸு. ஓகேவா. மெட்டலாஜிக்கல் இன்ஜினியரிங்கில் இது பியூர் கவர்மெண்ட் கோர்ஸ். இது செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ். இது வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கா. சரி இது வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ் முன்னாடி பார்த்தோம் இல்லையா அது. இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டலாஜிக்கல் இன்ஜினியரிங். இது வந்து நம்ம பார்த்துட்டோம் பியூர் கவர்மெண்ட் கோர்ஸ். அதிலே வந்து செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. OCக்கு 181, BCக்கு 177, MBCக்கு 176, இது வந்து SCக்கு 157.5, SCAவுக்கு 146.5. ஓகேவா. அது ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்கில் செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. OCக்கு 183, BCக்கு வந்து 181.5, BCMக்கு வந்து 178.5, அடுத்தது வந்து MBCக்கு 179, அடுத்தது வந்து SCக்கு வந்து 157.5, SCAவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 152.5. சரிங்களா. இதெல்லாமே நம்ம வந்து PhD வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா.
இது எல்லாமே நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரேங்கிங்கில் இருக்கிறது வந்து சிஇஜி கேம்பஸ் அதை பார்த்தாச்சு. அடுத்தது எம்ஐடி, தேர்ட் ரேங்கிங் வந்து பிஎஸ்டி, ஃபோர்த் ரேங்கிங் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ சிவசுப்ரமணியன் நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் எஸ்என்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மகாபலிபுரம் ரோடு, செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட். ஓகேவா? ஸோ ஓஎம்ஆரில் இருக்க செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட். ஸோ இதோடைய கவுன்சிலிங் கோடு என்ன அப்படின்றத பார்த்துக்கலாம். அண்ட் வந்து இதில் லாஸ்ட் இயர் எவ்வளோ கட் ஆஃப் எடுத்தவங்க வரைக்கும் உள்ளே போயிருக்காங்க அப்படின்றதே நமக்கு பார்த்துக்கலாம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கட் ஆஃப் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் கிடைக்கும். சரிங்களா? நமக்கு வந்து வந்துடலாம் அப்படின்ற மாதிரி. சரிங்களா? நம்ம வந்து வந்துடுவோம், சரி நமக்கு இந்த காலேஜ் கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இது எஸ்என்எஸ் சொன்னோம் இல்லையா, அதோடைய கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய கவுன்சிலிங் கோடு வந்து 1315. சரிங்களா? 1315. ஸோ ஒரு பாருங்க. ஓகேவா? சர்ச் கொடுத்துடலாமா? ஓகே, இப்போ பாருங்கள் இதோடைய கவுன்சிலிங் கோடு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிவசுப்ரமணியன் நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஓஎம்ஆரில் இருக்க காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட். ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய பிரான்ச் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், அதாவது பிரான்ச் கோடு வந்து டிஎம். இதில் ஓசிக்கு 191 கட் ஆஃபும், பிசிக்கு 189 கட் ஆஃபும், பிசிஎம்க்கு 190.5, எம்பிசிக்கு 187, எஸ்சிக்கு 167, எஸ்சிஏக்கு 166.5. அது சிவில் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 188.5, பிசிக்கு 185, பிசிஎம்க்கு 188, எம்பிசிக்கு 183, எஸ்சிக்கு 166.5, எஸ்சிஏக்கு 126. அது கெமிக்கல் இன்ஜினியரிங்க்கு ஓசிக்கு 190.5, பிசிக்கு 187.5, பிசிஎம்க்கு 189.5, எம்பிசிக்கு 187.5, எஸ்சிக்கு 168.5, எஸ்சிஏக்கு 135, எஸ்டிக்கு 158. அடுத்து பாருங்கள், எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இன்டெகிரேட்டட் 5 இயர்ஸ் கோர்ஸ். ஓகேவா? டேரெக்டாக 5 இயர்ஸ் கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம், இன்டெகிரேட்டட் கோர்ஸு. இதில் வந்து ஓசிக்கு வந்து 195, பிசிக்கு 194, பிசிஎம்க்கு 194.5, எம்பிசிக்கு 192.5, எஸ்சிக்கு 183, எஸ்சிஓக்கு 161. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 198.5, பிசிக்கு 197.5, பிசிஎம்க்கு 197, அடுத்தது எம்பிசிக்கு 196.5, எஸ்சிக்கு 191.5, எஸ்சிஏக்கு 184, எஸ்டிக்கு 178. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 197, பிசிக்கு 196, பிசிஎம்க்கு 196.5, எம்பிசிக்கு 195. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எஸ்சிக்கு 189, எஸ்சிஏக்கு 178, எஸ்டிக்கு 170.5. அடுத்தது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். இதில் வந்து பாருங்கள் ஓசிக்கு 195, பிசிக்கு 194.5, பிசிஎம்க்கு 193.5. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசிக்கு 192.5, எஸ்சிக்கு 182, எஸ்சிஏக்கு 159, எஸ்டிக்கு 168.5. ஓகேவா? மொத்தம் பார்த்துக்கலாமா? அடுத்து பாருங்கள் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிரான்ச் கோட் ஐடி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 197 கட் ஆஃப். அடுத்தது வந்து பிசிக்கு வந்து 196.5, பிசிஎம்க்கு 196.5, எம்பிசிக்கு 195.5, எஸ்சிக்கு 189.5, எஸ்சிஏக்கு 178, எஸ்டி கொடுக்கல யாரும் போகலன்னு நினைக்கிறேன். அது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 192. ஓகேவா? பிசிக்கு 190.5, அடுத்தது பிசிஎம்க்கு 190, அது எம்பிசிக்கு 189.5, எஸ்சிக்கு வந்து 175.5, எஸ்சிஏக்கு 156.5, எஸ்டிக்கு வந்து 159.5. ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரேங்கிங்கில் 4th இருக்கக்கூடிய எஸ்என்எஸ்ன்னு சொல்லக்கூடிய சிவசுப்ரமணியன் நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஓகேவா? அடுத்தது நம்ம 5th ரேங்கிங்கில் இருக்கக்கூடிய காலேஜ் பார்த்தீங்கன்னா சிஐடின்னு சொல்லுவாங்க, கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஓகேவா? கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதோடைய கவுன்சிலிங் கோடு பார்த்துடலாமா? ஓகே, இதை நம்ம ஸ்க்ரோல் பண்ணி இதோடைய கவுன்சிலிங் கோடு என்னன்றதை பார்த்துக்கலாம். இதோடைய கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்தீங்கன்னா 2007. ஓகேவா? கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்தீங்கன்னா 2007.
ஓகே, ரொம்ப அதிகமாக போயிட்டு வந்து இருக்குது பாருங்கள் 2007. ஓகே, வேறு போய் சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தீங்கன்னா நமக்கு என்ன வந்துடுது, கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்துருச்சா. இப்போ பார்த்துக்கோங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓசிக்கு எவ்வளோ கட் ஆஃப் எடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 195.5, பிசிக்கு 195, பிசிஎம்க்கு 195, எம்பிசிக்கு 193, எஸ்சிக்கு 185 எடுத்துருக்காங்க. எஸ்சிஏ எஸ்டி யாரும் போல அடுத்தது சிவில் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா இதில் ஓசிக்கு 184.5, பிசிக்கு 179.5, பிசிஎம்க்கு 177 எடுத்திருக்காங்க, எம்பிசிக்கு 181 எடுத்திருக்காங்க, எஸ்சிக்கு 173.5, எஸ்சிஏக்கு 164.5 எடுத்திருக்காங்க. அடுத்தது சிஹெச் பிரான்ச் கோடு. ஓகேவா, கோர்ஸ் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங். இதுக்கு வந்து ஓசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 189, பிசிக்கு வந்து 185, பிசிஎம்க்கு 184.5, எம்பிசிக்கு 182.5, எஸ்சிக்கு 173, எஸ்சிஏக்கு 169, எஸ்டிக்கு 179. ஓகேவா, இது பார்க்கலாமா. ஓகே, அடுத்தது பாருங்க, கெமிக்கல் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ். முன்னாடி பார்த்தது பியூர் கவர்மெண்ட் கோர்ஸ், இது வந்து செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ். கொஞ்சம் கட் ஆஃப் கம்மியாக எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸில் தான் சீட் கிடைக்கும். சரியா, அது ஓசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 186, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கு 183.5, பிசிஎம்க்கு 185.5, எம்பிசிக்கு 179.5, எஸ்சிக்கு 173, எஸ்சிஏவுக்கு 143. ஓகேவா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸு. ஓகேவா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 196 கட் ஆஃப், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கு வந்து 196, பிசிஎம்க்கு 195, எம்பிசிக்கு 195, அடுத்து எஸ்சிக்கு 185.5, எஸ்சிஏவுக்கு 184.5, எஸ்டிக்கு 173.5. ஓகேவா, அடுத்தது பாருங்கள் சிவில் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ். இதில் வந்து ஓசிக்கு 183, பிசிக்கு 178, பிசிஎம்க்கு 160, எம்பிசிக்கு 179.5, எஸ்சிக்கு 170.5. அடுத்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் ஓசிக்கு 197 கட் ஆஃப், பிசிக்கு 196, பிசிஎம்க்கு 195, எம்பிசிக்கு 195.5, எஸ்சிக்கு 191, எஸ்சிஏவுக்கு 186.5, எஸ்டிக்கு 186. ஓகேவா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். இதில் வந்து ஓசிக்கு வந்து 196 கட் ஆஃபும், பிசிக்கு வந்து 195.5, பிசிஎம்க்கு 195.5, எம்பிசிக்கு 194.5, எஸ்சிக்கு 187 கட் ஆஃபும், எஸ்சிஏவுக்கு 186.5 கட் ஆஃபும் எடுத்திருக்காங்க. அடுத்தது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங். சரிங்களா, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். ஓசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 193.5, பிசிக்கு 192.5, பிசிஎம்க்கு 190.5, அடுத்தது வந்து எம்பிசிக்கு 192 கட் ஆஃபும், எஸ்சிக்கு 180, எஸ்சிஏவுக்கு 179 கட் ஆஃப் எடுத்தவங்க கிடச்சிருக்கு. அடுத்தது பாருங்கள் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ். ஓகேவா, இதோடைய கவுன்சிலிங் இது பாருங்கள் பிரான்ச் கோடு இஎம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஓசிக்கு 195 கட் ஆஃபும், பிசிக்கு 194 கட் ஆஃபும், பிசிஎம்க்கு 194, எம்பிசிக்கு 193.5, எஸ்சிக்கு 185, எஸ்சிஏவுக்கு 182.5. ஓகேவா, அடுத்தது பாருங்கள் அது என்ன வந்திருக்கு, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸ். இதோடைய பிரான்ச் கோடு வந்து பார்த்தீங்கன்னா இஒய்ன்னு சொல்கிறாங்க. இல்லை ஓசிக்கு 192 கட் ஆஃபும், பிசிக்கு 190.5, பிசிஎம்க்கு 189, எம்பிசிக்கு 189.5, எஸ்சிக்கு 176.5, எஸ்சிஏவுக்கு 170.5 கொடுத்துருக்காங்க. அடுத்தது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ்க்கு ஓசிக்கு 195.5, அது வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கு 195, பிசிஎம்க்கு 194.5, எம்பிசிக்கு 194.5, எஸ்சிக்கு 185.5, எஸ்சிஏக்கு 182, எஸ்டிக்கு 180.5. ஓகேவா, அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் ஓசிக்கு வந்து 189 கட் ஆஃபும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசிக்கு வந்து 185 கட் ஆஃபும், பிசிஎம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 187 கட் ஆஃப், எம்பிசிக்கு 184, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு வந்து 171.5, எஸ்சிஏக்கு 175. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 184.5, பிசிக்கு வந்து 182, பிசிஎம்க்கு 181, அடுத்தது எம்பிசிக்கு 179.5, எஸ்சிக்கு 164.5, எஸ்சிஏவுக்கு 170 கட் ஆஃப் எடுத்துருக்கோம்.
சரிங்களா, எடுத்தவங்களுக்கு கிடச்சிருக்கு. அடுத்தது பார்க்கலாமா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 5th பிளேஸில் இருக்கிறது 1 2 3 4 5 சாரி, இப்போ நம்ம 6th பிளேஸில் இருக்கக்கூடிய காலேஜ் பார்க்க போகிறோம். தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், மதுரை டிஸ்ட்ரிக்ட். பிளேஸில் இருக்கக்கூடிய காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், மதுரை டிஸ்ட்ரிக்டில். இப்போ வந்து இதோடைய கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்தீங்கன்னா 5008. ஸோ நம்ம டைப் பண்ண முடியாது, அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு தான் வர முடியும். ஸோ அப்படியே பாருங்கள். ஓகே, பாருங்கள் 5008. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்துட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணோன்னா பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், மதுரை. ஓகேவா, பிரான்ச் கோடு வந்து பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங்கில் பிரான்ச் கோடு வந்து சிஇ. ஓசிக்கு வந்து 187 கட் ஆஃபும், பிசிக்கு 183 கட் ஆஃபும், பிசிஎம்க்கு 184 கட் ஆஃபும், எம்பிசிக்கு 184 கட் ஆஃபும், எஸ்சிக்கு 173.5, எஸ்சிஏக்கு 181, எஸ்டிக்கு 151 கட் ஆஃப் எடுத்தவங்களுக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங். இது வந்து செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ். இதுக்கு வந்து நம்ம பணம் கட்டுற மாதிரி தான் இருக்கும். பிரான்ச் கோடு வந்து பார்த்தீங்கன்னா சிஜி. ஓசிக்கு 193 கட் ஆஃபும், பிசிக்கு 191.5 கட் ஆஃபும், பிசிஎம்க்கு 191 கட் ஆஃபும், எம்பிசிக்கு 190.5, எஸ்சிக்கு 179, எஸ்சிஓக்கு 163, எஸ்டிக்கு 161. ஓகேவா. அடுத்தது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ். இதுக்கும் பணம் கட்டுற மாதிரி இருக்கும். இது வந்து பிரான்ச் கோடு வந்து சிஎம் சொல்லுவாங்க. இதுக்கு வந்து ஓசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 194.5, பிசிக்கு 193, பிசிஎம்க்கு 192, எம்பிசிக்கு 192, எஸ்சிக்கு 182, எஸ்சிஓக்கு 179.5, எஸ்டிக்கு 166. ஓகேவா. அடுத்தது பார்க்கலாம். சிவில் இன்ஜினியரிங் பாருங்கள், செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ். இது வந்து கவுன்சிலிங் பிரான்ச் கோடு வந்து சிஎன் சொல்லுவாங்க. ஓசிக்கு 181.5, பிசிக்கு 177, டிசிஎம்க்கு 172.5, எம்பிசிக்கு 175. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு 151, எஸ்சிஓக்கு 129, எஸ்டிக்கு 120.5. அடுத்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். இது வந்து பியூர் கவர்மெண்ட் கோர்ஸ் தான். கீழே பாருங்கள், கீழே இருக்கிறதா செல்ஃப் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து சிஎஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 196.5, இதுக்கு வந்து பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 195.5, பிசிஎம்க்கு 193.5, எஸ்சிக்கு வந்து எம்பிசிக்கு வந்து 195, எஸ்சிக்கு வந்து 188, எஸ்சிஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா 182 கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. அடுத்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம். இதில் வந்து செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸ். இதோடைய பிரான்ச் கோடு வந்து பார்த்தீங்கன்னா சிடபிள்யூ கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஓசிக்கு வந்து 191.5, அடுத்தது வந்து பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 190 கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க, பிசிஎம்க்கு 190.5, அடுத்தது எம்பிசிக்கு வந்து 187 கட் ஆஃபும், எஸ்சிக்கு வந்து 175, எஸ்சிஏக்கு வந்து 173.505, எஸ்டிக்கு வந்து 140.5 கொடுத்துருக்காங்க. அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். இதோடைய பிரான்ச் கோடு வந்து பார்த்தீங்கன்னா இசின்னு சொல்லுவாங்க. இல்லை ஓசிக்கு வந்து 195.5 கட் ஆஃபும், இதுக்கு வந்து பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 195 கட் ஆஃபும், பிசிஎம்க்கு 194.5, எம்பிசிக்கு வந்து 193 கட் ஆஃபும், எஸ்சிக்கு 187.5, எஸ்சிஏக்கு 184.5, எஸ்டிக்கு 175.5 கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. அடுத்தது எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங். இது வந்து டபிள்இன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஓசிக்கு வந்து 192.5, பிசிக்கு 191, பிசிஎம்க்கு வந்து 189, எம்பிசிக்கு வந்து 190.5, எஸ்சிக்கு வந்து 179.5, எஸ்சிக்கு வந்து 154.5 கொடுத்துருக்காங்க கவுன்சிலிங் கட் ஆஃப் மார்க். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 193 கட் ஆஃபும், பிசிக்கு 192 கட் ஆஃபும், பிசிஎம்க்கு 191, ஓகேவா, எம்பிசிக்கு 191, எஸ்சிக்கு 180.5, எஸ்சிஏக்கு 170.5, எஸ்டிக்கு 155.5 கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அடுத்தது பார்க்கலாமா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ் தான். பிரான்ச் கோட் இவை கொடுத்துருக்காங்க. ஓசிக்கு 190.5. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கு 190, பிசிஎம்க்கு 186.5, எம்பிசிக்கு 187, எஸ்சிக்கு 174.5, எஸ்சிஏவுக்கு 148.5.
அடுத்தது இன்டீரியர் டிசைன் செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ் ஐடி பிரான்ச் கோடு ஓசிக்கு 176.5 ஓகேவா. இது வந்து பார்த்தீங்கன்னா பிசி 170.5 பிசிஎம் கொடுக்கல, எம்பிசி 167, எஸ்சிக்கு 144, எஸ்சிஓக்கு 107 ஓகேவா. அடுத்தது ஐஎம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ், இதுக்கு வந்து ஓசிக்கு 193.5, அடுத்து வந்து பிசி பார்த்தீங்கன்னா 191.5, பிசிஎம்க்கு 191, அடுத்து வந்து எம்பிசிக்கு வந்து 189.5, எஸ்சிக்கு 179.5, எஸ்சிஓக்கு 163, எஸ்டிக்கு 157.5 ஓகேவா. அடுத்தது பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இதுக்கு வந்து ஓசிக்கு 188, பிசிக்கு 186, பிசிஎம்க்கு 182.5, எம்பிசிக்கு 184, எஸ்சிக்கு 169, எஸ்சிஓக்கு 163. அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் செல்ஃப் சப்போர்ட்டடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 184.5 ஓசி, பிசிக்கு 182.5, பிசிஎம்க்கு 179, எம்பிசிக்கு 178. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு 159, எஸ்சிஓக்கு 132 ஓகேவா. அடுத்தது எஸ்டிக்கு 140. அடுத்து மெஹட்ரானிக்ஸ் செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 188, அடுத்தது வந்து பிசிக்கு 186.5, பிசிஎம்க்கு 181.5, எம்பிசிக்கும் சேம் 181.5, எஸ்சிக்கு 156, எஸ்சிஏக்கு 125 ஓகேவா. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம எத்தனை பார்த்துருக்கோம், டாப் 1 டாப் 2 டாப் 1 பார்த்தது சிஜி கேம்பஸ் பார்த்தோம், டாப் 2 வந்து எம்ஐடி பார்த்தோம், டாப் 3 பிஎஸ்டி பார்த்தோம், டாப் 4 வந்து எஸ்என்எஸ் பார்த்தோம், டாப் 5 சிஐடி, இது டாப் 6 ஓகேவா. தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கிறது டாப் 6 சரி. அடுத்து நம்ம டாப் 7 பார்க்கப்படுது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஓகேவா. தடகம் ரோடுன்னு சொல்லியிருக்காங்க, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். இது வந்து அட்டானமஸ் காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஓகேவா. அதில் கவுன்சிலிங் கோடு பார்க்கலாம். இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேங்கிங்கில் 7th இருக்கக்கூடிய காலேஜ் ஓகேவா. ரேங்கிங்கில் 7th இருக்கக்கூடிய காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி தடகம் ரோடு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். அப்படி கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்தீங்கன்னா 2005 ஓகேவா. ரெடியூஸ் பண்ணி தான் போகிறோம். ஓகே 2005 இதோ இருக்குது பாருங்கள். ஓகே சர்ச் கொடுத்துடலாமா. ஓகே பாருங்கள் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் ஓகேவா. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டாப் 8 இருக்குது. தியாகராஜாவுக்கு அடுத்தது நமக்கு இதுதான். இது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி தடகம் ரோடு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் அட்டானமஸ் காலேஜ். இதில் சிவில் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 182.5, பிசிக்கு 175, பிசிஎம்க்கு 170.5, எம்பிசிக்கு 174.5, எஸ்சிக்கு 173, எஸ்சிஏக்கு 153, எஸ்டிக்கு 157. அடுத்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் ஓசிக்கு 196, பிசிக்கு 194.5, பிசிஎம்க்கு 194, எம்பிசிக்கு 195, எஸ்சிக்கு 188.545, எஸ்சிஓக்கு 186.5. அடுத்தது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் ஓசிக்கு 195.5, பிசிக்கு 194, பிசிஎம்க்கு 194, எம்பிசிக்கு 193.5, எஸ்சிக்கு 187, எஸ்சிஓக்கு 194.5, எஸ்டிக்கு 189.5. அடுத்தது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் ஓகேவா. ஓசிக்கு 192.5, பிசிக்கு 191, பிசிஎம்க்கு 191.5, எம்பிசிக்கு 191, எஸ்சிக்கு 180.57, எஸ்சிஓக்கு 176.5. அடுத்தது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங். இதில் ஓசிக்கு 190.5, பிசிக்கு 188, பிசிஎம்க்கு 183, எம்பிசிக்கு 189, எஸ்சிக்கு 173.5, எஸ்சிஓக்கு 157.5, எஸ்சிக்கு 160 ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்க இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி ஓகேவா. இதில் எதுவுமே செல்ஃப் சப்போர்ட்டட் கிடையாது கவர்மெண்ட் காலேஜில். இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜியில் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓசிக்கு 179.5, இதில் வந்து பார்த்திங்கன்னா பிசிக்கு 173.5, பிசிஎம்க்கு 168, எம்பிசிக்கு 169, எஸ்சிக்கு 157,
எஸ்சியூக்கு 152, எஸ்டிக்கு 175.5. அடுத்தது ஐடின்னு சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் ஓசிக்கு 195, பிசிக்கு 193.5, பிசிஎம்க்கு 193, எம்பிசிக்கு 193, எஸ்சிக்கு 186.5, எஸ்சியூக்கு 182, எஸ்டிக்கு 195.5, 190, ஓகேவா, 190.5. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் ஓசிக்கு 186, பிசிக்கு 182, அடுத்தது பிசிஎம்க்கு 179, எம்பிசிக்கு 179, எஸ்சிக்கு 168.5, எஸ்சியூக்கு 158. ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்கில் ஓசிக்கு 178.5, பிசிக்கு 172, பிசிஎம்க்கு 172.5, எம்பிசிக்கு 168.5, எஸ்சிக்கு 157.5, அடுத்தது எஸ்சியூக்கு 155.5, எஸ்டிக்கு 176. ஓகேவா, இதுதான் டாப் 8th ரேங்கிங்கில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜ். ஓகேவா, அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து இது வந்து டாப் 7. ஓகேவா, நம்ம டாப் 6 வந்து தியாகராஜா சொன்னோம், இது வந்து டாப் 7. அடுத்து டாப் 8ல் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச் கோயம்புத்தூர். இதோடைய கவுன்சிலிங் கோட் பார்த்துடலாமா? இதோடைய கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய கவுன்சிலிங் கோடு வந்து 2377. ஓகேவா, 2377. முன்னாடி போட்டோ நினைக்கிறேன், இதோ இருக்கு பாருங்க. ஓகேவா, சர்ச் கொடுத்துக்கலாம். இதுதான் டாப் 8ல் இருக்கக்கூடிய டாப் 8th ரேங்கிங்கில் இருக்கக்கூடிய காலேஜ் பிஎஸ்டி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச் கோயம்புத்தூர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் பிரான்ச் கோடு ஏடி, ஓசிக்கு வந்து 195 கட் ஆஃபும், பிசிக்கு 193.5, பிசிஎம்க்கு 195 கட் ஆஃபும், எம்பிசிக்கு 192.5 எடுத்தால் உள்ளே போகலாம். எஸ்சிக்கு 184.5 எடுத்தவங்க வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருக்காங்க. எஸ்சிக்கு 177, எஸ்டிக்கு 168. அடுத்து சிவில் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 181 கட் ஆஃப், பிசிக்கு 176 கட் ஆஃப், பிசிஎம்க்கு 168, எம்பிசிக்கு 175.5, எஸ்சிக்கு 155.5, எஸ்சிஏக்கு 154. அது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் ஓசிக்கு 196, பிசிக்கு 194.5, பிசிஎம்க்கு 194, எம்பிசிக்கு 193.5, எஸ்சிக்கு 181.5, எஸ்சிஏக்கு 179, எஸ்டிக்கு 171. ஓகேவா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் ஓசிக்கு 195, பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 194, பிசிஎம்க்கு 192.5, எம்பிசிக்கு 192.5, அடுத்தது எஸ்சிக்கு 181.5, எஸ்சிஏக்கு 180.5, அடுத்தது வந்து எஸ்டிக்கு 163. ஓகேவா, அடுத்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங்கில் ஓசிக்கு 193, பிசிக்கு 191, பிசிஎம்க்கும் சேம் 191, அடுத்து எம்பிசிக்கு 188.5, எஸ்சிக்கு 175.5, எஸ்சிஏக்கு 152.5. அடுத்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங்கில் ஓசிக்கு 188, எம்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கு 185, பிசிஎம்க்கு 188, எம்பிசிக்கு 184, எஸ்சிக்கு 159, எஸ்சிஏக்கு 162. அடுத்தது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் ஓசிக்கு 188. ஓகேவா, அடுத்தது பிசிக்கு 185.5, பிசிஎம் 184.5, அடுத்து எம்பிசிக்கு 182.5, எஸ்சிக்கு வந்து 170, எஸ்சிஏவுக்கு 130. பரவாயில்லையே, 130 எடுத்தாலே எஸ்சிஏவுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிஎஸ்டி அப்ளைட் ரிசர்ச்சில் கிடைக்குது. சரிங்களா, அவ்வளோதாங்க. ஓகேவா, இதுதான் நமக்கு டாப் 8ல் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜ். அடுத்த டாப் 9ல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஓகேவா, ஸ்ரீபெரும்புத்தூர், காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட். இதோடைய கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்தீங்கன்னா 1219. ஓகேவா, நமக்கு வெங்கடேஸ்வராவில் 2 இருக்குது. இது வந்து ஃபர்ஸ்ட் மெயின் கேம்பஸ் 1219. ஓகேவா, ஸோ ஓகே, இதோ இருக்குது பாருங்க 1219. ஸோ நம்ம ஸ்க்ரோல் பண்ணி தான் எடுக்க முடியும். சர்ச் கொடுத்துக்கோங்க. சர்ச் கொடுத்துட்டு இப்போ நமக்கு இந்த வெங்கடேஸ்வரா காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. நமக்கு எத்தனாவது ரேங்கிங்கில் இருக்குன்னா டாப் 9th ரேங்கிங்கில் இருக்குது. ஓகேவா, அதுதான் நமக்கு டாப் 9. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ்க்கு ஓசிக்கு வந்து 187 கட் ஆஃபும், பிசிக்கு 185.5, பிசிஎம்க்கு 183, எம்பிசிக்கு 183, எஸ்சிக்கு 163, எஸ்சிஓக்கு 95 எடுத்தாலே போகலாம். சரிங்களா, அடுத்தது பயோடெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 179.5, பிசிக்கு 170, பிசிஎம்க்கு 153.5,
எம்பிசிக்கு 162.5, எஸ்சிக்கு 143. சரிங்களா? இந்த காலேஜ்க்கு நீங்கள் மேனேஜ்மெண்ட்டில் போனீங்கன்னா 10 லட்ச ரூபாய் டொனேஷன். சரிங்களா? இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக கவுன்சிலிங்கில் நீங்கள் சீட் எடுக்கலாம் அப்படின்ட்டு. கட் ஆஃப் கம்மியாக எடுத்தால் கூட எஸ்சி தான் கிடைக்கிது இல்லையா? ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து பாருங்கள் சிவில் இன்ஜினியரிங். ஓகேவா? சிவில் இன்ஜினியரிங்கில் ஓசிக்கு 164, டிசிக்கு 153, டிசிஏக்கு 159, எம்டிசிக்கு 143.5, எஸ்சிக்கு 135, எஸ்சிஏக்கு 144.5 இருக்குது. கெமிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 174. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கு 161.5, பிசிஎம்க்கு 171, எம்பிசிக்கு 165, அடுத்து எஸ்சிக்கு 153, எஸ்சிஏக்கு 167. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் ஓசிக்கு 190.5. ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா 188 பிசிக்கு, பிசிஎம்க்கு 188, அடுத்தது வந்து எம்பிசிக்கு 186, எஸ்சிக்கு 169, எஸ்சிஏக்கு 171.5, எஸ்டிக்கு 153. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் ஓசிக்கு 188, பிசிக்கு 185.5, பிசிஎம்க்கு 183, எம்பிசிக்கு 181.5, அடுத்தது எஸ்சிக்கு 164.5, எஸ்சிஏக்கு 150, எம்பிசிக்கு 128.5. ஓகேவா? அடுத்தது வந்து பாருங்கள் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங்கில் ஓசிக்கு 182, அடுத்தது பிசிக்கு 180, பிசிஎம்க்கு 172, எம்பிசிக்கு 171.5, எஸ்சிக்கு 144, எஸ்சிஏக்கு 120.5. பரவாயில்லையே. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பாருங்கள் ஓசிக்கு 187.5. ஓகேவா? பிசிக்கு 186.5, பிசிஎம்க்கு 183.5, எம்பிசிக்கு 184, எஸ்சிக்கு 160.5, அடுத்தது வந்து எஸ்சிஏக்கு 131, எஸ்டிக்கு 125.5. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆட்டோமொபைல் சொல்கிறாங்க. இதில் வந்து 161 ஓசிக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிசிக்கு 155.5, பிசிஎம் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா எம்பிசிக்கு 150, எஸ்சிக்கு 128.5. அடுத்தது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் ஓசிக்கு 174. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிசிக்கு 168, பிசிஎம்க்கு 171.5, எம்பிசிக்கு 165, எஸ்சிக்கு 157.5, அடுத்து எஸ்சிஏக்கு 105. ஓகே 105.5. அடுத்தது வந்து பாருங்கள் மெக்கானிக்கல் அண்டு ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங் ஓசிக்கு 166, பிசிக்கு 157.5, பிசிஎம்க்கு 146. அடுத்தது வந்து இது எம்பிசி 153.5, எஸ்சிக்கு 130, அது எஸ்சிஏக்கு 109 எடுத்தாலே இதில் போயிடலாம் போல். ஓகேவா? மெக்கானிக்கல் அண்டு ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங். ஓகேவா? இது நம்ம எத்தனாவது காலேஜ் சொன்னோம்? டாப்பில் 9th ரேங்கிங்கில் இருக்கக்கூடிய காலேஜ். அடுத்து நம்ம டாப் 10 பார்த்தோன்னா குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். ஓகேவா? குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். இதோடைய கவுன்சிலிங் கோடு பார்த்துடலாமா? சரி, ஓகே, நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த டாப் 10ஓட. ஸோ டாப் 10ல் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் கோடு என்ன பார்த்திங்கன்னா 2712. ஓகேவா? நம்ம கீழே போக வேண்டியது இருக்குது. ஓகே 2712 சர்ச் கொடுங்க. ஓகேவா? இதுதான் நமக்கு டாப் 10ல் இருக்குது குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். இதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ்க்கு ஓசிக்கு 192.5. ஓகேவா? பிசிக்கு 191.5, பிசிஎம்க்கு 188, அடுத்து எம்பிசிக்கு 189.5, எஸ்சிக்கு 176.5, எஸ்சிஏக்கு 174.5. ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்கன்னா ஓசிக்கு 186.5, பிசிக்கு 180, பிசிஎம்க்கு 186, எம்பிசிக்கு 173.5, எஸ்சிக்கு 144.5, எஸ்சிஏக்கு 185. ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 176.5, பிசிக்கு 173, பிசிஎம்க்கு 164.5, எம்பிசிக்கு 166.5, எஸ்சிக்கு 133, எஸ்சிஏக்கு 143. ஓகேவா? பயோடெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 186, பிசிக்கு 181.5, பிசிஎம்க்கு 180, எம்பிசிக்கு 176, எஸ்சிக்கு 151, எஸ்சிஏக்கு 162.5, அடுத்தது எஸ்டிக்கு 143.5. ஓகேவா? அடுத்தது சிவிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 177, பிசிக்கு 174.5, பிசிஎம்க்கு 161.5, எம்பிசிக்கு 164.5, எஸ்சிக்கு 141.5, எஸ்சிஏக்கு 149, எஸ்டிக்கு வந்து 144.5.
அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்க்கு வந்து ஓசிக்கு 194. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிசிக்கு வந்து 192.5, பிசிஎம்க்கு 192, எம்பிசிக்கு 191, எஸ்சிக்கு 177.5, எஸ்சிக்கு 176, எஸ்டிக்கு 171. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் ஓசிக்கு 193, பிசிக்கு 191.5, பிசிஎம்க்கு 190, எம்பிசிக்கு 190, எஸ்சிக்கு 172, எஸ்சிஏக்கு 167.5, அடுத்து எஸ்டிக்கு 140. அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங்கில் இதில் வந்து ஓசிக்கு 190, பிசிக்கு 188, பிசிஎம்க்கு 186, எம்பிசிக்கு 185.5, எஸ்சிக்கு 162, எஸ்சிஏக்கு 151.5, எஸ்டிக்கு 144. ஓகேவா? அடுத்தது வந்து பாருங்கள் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங்கில் ஓசிக்கு 188, பிசிக்கு 184.5, பிசிஎம்க்கு 182, எம்பிசிக்கு 179.5, எஸ்சிக்கு 160.5, எஸ்சிஏக்கு 135. ஃபேஷன் டெக்னாலஜியில் இது வந்து பாருங்கள் ஓசிக்கு 168, பிசிக்கு 162, பிசிஎம்க்கு 145, எம்பிசிக்கு 149. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிக்கு 123, எஸ்சிஏவுக்கு 95.5. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 192.5, பிசிக்கு 191.5, பிசிஎம்க்கு 191.5 சேமு. அடுத்தது எம்பிசிக்கு 189.5, எஸ்சிக்கு 175, எஸ்சிஏக்கு 158, எஸ்டிக்கு 168.5. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் ஓசிக்கு 181, பிசிக்கு 178, பிசிஎம்க்கு 175.5, எம்பிசிக்கு 174, எஸ்சிக்கு 154, எஸ்சிஏக்கு 124.5, எஸ்டிக்கு 134.5. மெகாட்ரானிக்ஸில் ஓசிக்கு 184.5, அடுத்தது பிசிக்கு 179.5, பிசிஎம்க்கு 176, எம்பிசிக்கு 173.5, எஸ்சிக்கு 145, எஸ்சிஏவில் 119. டெக்ஸ்டைல் டெக்னாலஜியில் ஓசிக்கு 168, அடுத்தது பிசிக்கு 161, பிசிஎம் கொடுக்கல, எம்பிசிக்கு 151, எஸ்சிக்கு 125. ஓகேவா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டாப் 10ல் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாமே நம்ம கவுன்சிலிங் கூட பார்த்துட்டோம். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த 2025க்கு 1 or 2 கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம், அதர்வைஸ் ஓகேவா, இல்லைனா மாறாமல் கூட இருக்கலாம். சரிங்களா? அப்படியே கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த கட் ஆஃப் இருந்தாலே உங்களுக்கு ஒரு சேஃபான ஒரு கட் ஆஃப் தான் நீங்கள் வந்து இந்த காலேஜஸ்லாம் போகிறதுக்கு. ஓகேங்களா? அதனால் நீங்கள் வந்து இந்த கட் ஆஃப் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இந்த கட் ஆஃப் வச்சு நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த காலேஜஸ்லாம் சீட் கிடைக்குமா, டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜஸில் நம்ம கவுன்சிலிங் மூலிமா போக முடியுமா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் லோ ஃபீஸில் இன்ஜினியரிங் காலேஜ் கேட்குறீங்க, 7.5ல் ஃபுல் ஃப்ரீயாக படிக்கணும் காலேஜ் கேட்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா? ஓகே பாய். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன்.